அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இளமாறனுக்கும் கவியரசிக்கும் திருமணமாகி 3 ஆண்டுகள் கடந்திருந்தது. அவர்களுக்கு 2 வயதில் அழகான பெண் குழந்தை இருந்தாள். அந்த குழந்தை யாழினியின் சிரிப்பே வீட்டின் மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தனை நாளும் தனது பெற்றோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்த இளமாறன் திடீரென்று ஒரு நாள் தனியாக வாடகை வீடு பார்த்து செல்ல முடிவு செய்தான். பிள்ளையின் விருப்பம் என்று நினைத்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் அவனுடைய பெற்றோர்கள் சிவனேசன், சந்திரா. தனி குடித்தனம் சென்ற முதல் நாள் இளமாறன் புதிய வீட்டில் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய மனைவி கவியரசிக்கு மனதில் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவள் மெதுவாக அவன் அருகில் வந்து, ஏங்க, நான் அப்பவே சொன்னேனே, நாம் அங்கேயே இருந்திருக்கலாம்னு. எதுக்கு இப்படி பிடிவாதமாக தனி குடித்தனம் வரணும்? பாவம், அத்தையும் மாமாவும் கஷ்டப்படுவாங்களே என்று கேட்டாள். அவன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாங்க. இத்தனை வருஷம் நம்மளோட இருந்தாங்க. இனிமே கொஞ்ச நாள் அவங்களும் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேண்டுமானால் நம்ம எல்லாரும் மீண்டும் ஒன்றா இருக்கலாம் என்றான். ஆனால் அவளுக்கு அவன் பதில் திருப்தியாக இல்லை. இல்லைங்க, எனக்கு ஏதோ சரியாக படவில்லை. அத்தை நம்ம பொண்ணு இல்லாமல் எப்படி இருப்பாங்க? அவங்க தினமும் அவளை தூக்கிக்கிட்டே இருப்பாங்களே. நம்ம திடீர்னு வந்துட்டோமே, யாழினியும் ஆச்சி தாத்தா இல்லாமல் கஷ்டப்படுவா என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவன் முகத்தில் சிறிய எரிச்சல் தெரிந்தது. நீ ஏன் இதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? ஒரு முடிவு எடுத்தாச்சு, அதையே மீண்டும் பேசி என்ன பயன்? நான் அதுக்காக சொல்லலைங்க. நாம் அங்கிருந்து திடீர்னு வந்துட்டோம், அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு தான் என்று அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். அப்போது அவன் குரல் சற்று கடினமானது. அவங்க கூட ஒரே வீட்டில் இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். உனக்கு எதுவும் தெரியாது. எத்தனை தடவை உன்னை பற்றி என்கிட்ட வந்து குறை சொல்லியிருக்காங்க தெரியுமா? கவியரசி அதிர்ச்சியுடன் இளமாறனை பார்த்தாள். என்னங்க சொல்கிறீங்க? அத்தை என்னை பற்றி குறை சொன்னாங்களா? ஆமாம், நீ சமைக்கிறது சரியில்லை, வீட்டை கவனிக்கிறது சரியில்லை, குழந்தையை வளர்க்குறது சரியில்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் தான் ஒவ்வொரு தடவையும் உனக்காக பேசினேன். கவியரசியின் முகம் வாடி போனது. அப்படியா? ஆனால் என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலையே. உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அதை உன்கிட்ட சொன்னதே இல்லை. சொன்னால் உனக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், அதான் எதையும் சொன்னது இல்லை என்று அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். மேலும் உண்மையை சொன்னால் இந்த தனி குடித்தனம் நமக்கு நல்லது தான். யாரும் நம்ம வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க, நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்றான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் நஞ்சாக இறங்கியது. இதுவரை தன் மாமியாரை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருந்த அவள் கணவன் கூறியவற்றை கேட்டபின் குழப்பமடைந்தாள். அத்தை உண்மையிலேயே என்னை பற்றி இவ்வளவு சொல்லியிருப்பாங்களா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அவளுடைய மனதில் முதல் முறையாக மாமியார் மீது ஒரு சிறிய சந்தேக விதை விதைக்கப்பட்டது. அதை விதைத்தவன் அவளுடைய கணவன்தான். அவன் சொன்னவை அனைத்தும் உண்மையா பொய்யா என்பது தெரியாது. ஆனால் அந்த நாள் முதல் அந்த குடும்பத்தின் ஒற்றுமையில் ஒரு சிறிய விரிசல் உருவாகத் தொடங்கியது. மகன், மருமகள் மற்றும் பேத்தி மூவரும் தனி குடித்தனம் சென்று 4 நாட்கள் ஆகியிருந்தன. வீடு முன்பு இருந்த கலகலப்பை இழந்து அமைதியாக காணப்பட்டது. மாலை நேரம் வீட்டின் முன்புறம் படிக்கட்டில் அமர்ந்திருந்தார் சந்திரா. தெருவில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த சத்தத்தில் கூட தனது பேத்தியின் குரலை தேடிக்கொண்டிருந்தது அவரது மனம். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் கனகா வந்தார். என்னக்கா தனியாக உட்காந்துருக்கீங்க என்று கேட்டபடியே அருகில் வந்து அமர்ந்தார். சும்மா தான் உட்காந்துருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார் சந்திரா. சில நிமிடங்கள் சாதாரணமாக பேசிவிட்டு கனகா விஷயத்திற்கு வந்தார். என்ன, உங்கள் மகன் உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு தனி குடித்தனம் போயிட்டான் போல? அந்த கேள்வியை கேட்டதும் ஒரு கணம் சந்திராவின் முகம் வாடியது. ஆனால் உடனே தன்னை சமாளித்து கொண்டு, ஆமாங்க, கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் நல்லதுன்னு தோணுச்சு என்றார் சந்திரா. சந்திரா சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கனகா சிறிது நேரம் கழித்து தன்னுடைய கதையை ஆரம்பித்தார். என் மகனும் கல்யாணம் ஆன 3 மாதத்துலேயே தனியாக போகிறேன்னு சொல்லிட்டான். நானும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். போகாதப்பா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்குறாங்களா? நமக்கு மரியாதையே கிடையாது. அவன் பாட்டுக்கு போயிட்டான். கனகா பேசும்போதே அவரது குரலில் இருந்த வருத்தம் வெளிப்படையாக தெரிந்தது. உங்களுக்கும் அப்படித்தானே நடந்துச்சு என்று கேட்டார்.
சந்திரா மெதுவாக தலையசைத்துவிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும், இந்த வயசில் அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அதனால் தான் போயிருக்காங்க, நானும் போக சொன்னேன் என்றார். சும்மா சொல்லாதீங்கக்கா, உங்கள் மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி, அதை விடுங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்றார் கனகா. கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும். அவர் அதற்கு மேல் எதையும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அந்த கனகா கிளம்பி சென்றார். அன்று இரவு உணவை முடித்துவிட்டு சிவனேசனும் சந்திராவும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். வீட்டில் நிலவிய அமைதி அவர்களுக்கு புதிதாக இருந்தது. அப்போது சிவனேசன் மெதுவாக கேட்டார், மாலையில் பக்கத்து வீட்டு கனகா பேசினதெல்லாம் நான் உள்ளே இருந்தே கேட்டுட்டு இருந்தேன், ஏன் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே என்றார். சந்திரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். எதுக்குங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம மகனை விட்டு கொடுக்கணும்? நம்ம மகனை பற்றி யாராவது தவறாக நினச்சா நினச்சிக்கட்டும், நம்ம மகனை பற்றி நமக்கு தெரியாதா? அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உண்மை தெரியாமல் பேசுகிறாங்களே என்றார் சிவனேசன். உண்மை தெரிஞ்சு என்ன ஆக போகுது? தெரியாமல் இருந்தால் என்ன ஆக போகுது? அவங்களுக்கு புரிய வச்சா நமக்கு என்ன லாபம்? அவங்க எப்படி நினச்சாலும் சரி, அப்படியே நினச்சிக்கட்டும், அது நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது இல்லை என்று சொல்லி முடித்தார் சந்திரா. சிவனேசனும் நீ சொல்கிறது சரிதான் என்று சொல்லிக்கொண்டே படுக்கை அறையை நோக்கி சென்றார். தனி குடித்தனம் சென்று முதல் சில நாட்கள் எல்லாமே புதுமையாகவும் சுதந்திரமாகவும் தோன்றியது. இது நம்ம வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்று இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த மகிழ்ச்சி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. காலை எழுந்தவுடன் குழந்தையை பார்த்து கொண்டே சமையல் வேலைகளை பார்க்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், துணி துவைக்க வேண்டும். 2 வயது குழந்தை என்பதால் ஒரு நிமிடம் அமைதியாக உட்காராது. சமையலறைக்குள் ஓடுவாள், பொருட்களை இழுத்து போடுவாள், அழுவாள், தூங்க மாட்டாள். அனைத்தையும் தனியாக சமாளிக்க வேண்டியது கவியரசியின் பொறுப்பாகிவிட்டது. அதோடு பொருளாதார பிரச்சனைகளும் சேர்ந்து கொண்டன. ஒவ்வொரு மாதமும் வீட்டு வாடகை, மின்கட்டணம், தண்ணீர் கட்டணம், மளிகை செலவு, குழந்தைக்கான பால், டயாப்பர், மருந்துகள் என்று செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பித்தன. முன்பு பெற்றோர் வீட்டில் இருந்தபோது இவற்றில் பலவற்றை பற்றி அவர்கள் யோசித்ததே இல்லை. அவனுடைய அப்பாவின் பென்ஷன் பணம் வரும், அதில் பாதி வீட்டு செலவுக்கு கொடுப்பார்கள். இப்போது ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டிய நிலை. 3 மாதங்கள் முடியும் முன்பே இருவருக்கும் சோர்வு வந்துவிட்டது. அன்று இரவு குழந்தை நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்ததால் இருவரும் ஏற்கனவே எரிச்சலில் இருந்தனர். குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்த கவியரசி ஹாலில் மொபைலை பார்த்து கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். அவளுடைய முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று திடீரென்று கத்தினாள். அவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். என்னாச்சு இப்போ, ஏன் கத்துற என்றான். என்னாச்சா என்று அவள் குரலை உயர்த்தினாள். என்னமோ நான் தான் உங்களை மயக்கி தனியாக கூட்டிட்டு வந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க என்றாள். யார் பேசுகிறாங்க என்று சாதாரணமாக கேட்டான். போன வாரம் நாம் போயிருந்த கல்யாணத்தில் உங்கள் சித்தி என்ன சொன்னாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா என்று மீண்டும் கத்தினாள். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். உங்ககிட்ட பேசினது என்னுடைய காதில் நல்லாவே விழுந்துச்சு. அவள் அவனை பார்த்து கொண்டே தொடர்ந்தாள். உன் பொண்டாட்டி தான் தனி குடித்தனம் போகணும்னு ஒத்த காலில் நின்றுருப்பா போலன்னு சொன்னாங்க. அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. நான் அப்படி எப்போவாவது சொன்னேனா என்று கேட்டாள். அவன் அதற்கும் பதில் சொல்லவில்லை. சொல்லுங்க, நான் எப்போவாவது உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு நம்ம தனி குடித்தனம் போகலான்னு கேட்டேனா? இல்லைல, அப்புறம் ஏன் எல்லாரும் என்னையவே காரணமாக சொல்கிறாங்க? அவளுடைய குரல் நடுங்கியது. உண்மையை சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு தனியாக இருக்கட்டும்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் நினச்சாங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அதனால தான் நானும் வந்தேன். அவன் அப்பவும் அமைதியாகத்தான் இருந்தான். ஆனால் இப்போ என்ன நடக்குது? வெளியில் இருக்கிற எல்லாரும் என்னைத்தான் குறை சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கோபத்துடன் அங்கேயே நின்றாள். இப்போ வாயை திறக்க போகிறீங்களா இல்லையா என்று மீண்டும் கத்தினாள். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தையை சமாளிக்கிறேன், வீட்டை சமாளிக்கிறேன், செலவுகளை சமாளிக்கிறேன். நானும் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் குறை சொல்லவே இல்லை.
ஆனால் இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். கேட்டா எதையாவது சொல்லி சமாளிக்கிறீங்க, இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியல என்று கோபமாக கத்தினாள். அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலித்தன. அவன் அவளை பார்த்தான். ஆனால் பதில் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவள் கேட்ட கேள்விகளுக்கு அவனிடமே சரியான பதில் இல்லை. தனி குடித்தனம் வந்தால் எல்லாம் எளிதாகிவிடும் என்று நினைத்தவன் இப்போது வாழ்க்கையின் சுமையை நேரில் உணர ஆரம்பித்திருந்தான். அந்த இரவு இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு பெரிய அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் சோர்வும் ஏமாற்றமும் சொல்லப்படாத பல உண்மைகளும் மறைந்து கிடந்தன. மகன் தனி குடித்தனம் சென்று 3 மாதங்கள் கடந்திருந்தன. வீடு அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் கணவன் மனைவி இருவரின் மனதிலும் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. அன்று இரவு வீட்டில் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இருவரின் கவனமும் அதில் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு சிவனேசன் பேச ஆரம்பித்தார். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. என்னங்க, ஏன் இப்படி தனியாக வாடகை கொடுத்து தனி குடித்தனம் இருக்கணும்? நம்ம கூடவே இருந்துட்டு போகலாமே. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். மகனும் கஷ்டப்படுறான், மருமகளும் கஷ்டப்படுறா, குழந்தையும் அங்கே சிரமப்படுது. அவருடைய மனைவி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். கொஞ்ச நாளைக்கு தாங்க என்று மெதுவாக சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து தான் இருக்க போகிறாங்க என்றார் சந்திரா. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவங்க இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்தா மனசுக்கு வருத்தமாக இருக்கு என்றார். ஏங்க, அந்த வீட்டோட வாடகை கூட நம்ம தானே கொடுக்குறோம், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்றார் சந்திரா. இல்லைம்மா, போன வாரம் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ கூட சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, மருமக தான் மகனை மயக்கி தனி குடித்தனம் கூட்டிகிட்டு போயிட்டான்னு. அவர் வருத்தமாக சொன்னார். பாவம், பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவரது மனைவி மெதுவாக சிரித்தார். அதெல்லாம் முன்னாடியே அவங்க நல்ல விதமாக நடந்திருக்கணும் என்றார் சந்திரா. என்ன சொல்கிற என்றார் சிவனேசன். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட வெளியில் இருக்கிறவங்க எளிதாக முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக நாம் போய் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல முடியுமா என்று வேறு எதையோ சொல்லி சமாளித்தார் சந்திரா. சிறிது நேரம் கழித்து சிவனேசன், எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். உங்களுக்கு என்ன சந்தேகம் என்றார் சந்திரா. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் என்னமோ நடந்திருக்கு என்றார். சந்திரா பதில் எதுவும் பேசவில்லை. இல்லைனா இப்படி திடீர்னு பிரிஞ்சு போகணும்னு என் மகன் நினைக்க மாட்டான். அப்படி என்னதான் மருமகிட்ட உனக்கு பிடிக்காம போச்சோ தெரியலை என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் சந்திரா கணவரை அமைதியாக பார்த்தார். பிறகு எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை என்றார் சந்திரா. நீ என்ன சொல்ல வர்ற என்றார் சிவனேசன். வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும், சொல்லி புரிய வைக்க முடியாது என்றார் சந்திரா. சிவனேசன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. நாற்காலியிலிருந்து எழுந்தார். சரி, நேரமாச்சு, தூங்கலாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நடந்து சென்றார். அறைக்குள் சென்ற பிறகும் அவர் மனதில் அதே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் இந்த பிரிவு? படுக்கையில் படுத்துக்கொண்டே தனக்குத்தானே முணுமுணுத்தார். தனி குடித்தனம் சென்று 4 மாதங்கள் ஆகிவிட்டன. முதலில் இருந்த உற்சாகம் இப்போது முற்றிலும் மறைந்திருந்தது. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை. குழந்தை, வீட்டு வேலை, செலவுகள், வேலைப்பளு இவை அனைத்தும் சேர்ந்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகளை உருவாக்கி கொண்டே இருந்தன. அன்று காலை குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது. வீட்டில் சமைக்க வேண்டிய வேலைகளும் இருந்தன. கவியரசியின் பொறுமை எல்லையை தாண்டி இருந்தது. குழந்தையை தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்த அவள் கோபமாக, ஏங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்றாள். செய்தித்தாளை படித்து கொண்டிருந்த இளமாறன் தலையை உயர்த்தி பார்த்தான். திடீர்னு இப்போ எதுக்கு என்றான். என்னால் உங்கள் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு வேளை பார்க்க முடியலை, நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்க என்றவள், காலையில் இருந்து இரவு வரைக்கும் நானே பார்த்துக்கணும், நீங்களும் எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். அவளுடைய குரல் கோபத்தாலும் களைப்பாலும் நடுங்கியது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணம் மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது என்றாள். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, நானும் உனக்கு உதவி செய்கிறேன்ல என்று பரிதாபமாக சொன்னான். மேலும், என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு வந்தது தான் காரணம்னு சொல்லுவ, இப்போ என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற என்றான். அதை நான் சொல்லலை, எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறாங்க என்று கோபமாக கத்தினாள். ஆனால் உண்மை அது இல்லை என்று அவன் அமைதியாக சொன்னான். அவள் புருவத்தை சுருக்கினாள். என்ன என்றாள். அவன் ஒரு பெருமூச்சு விட்டான்.
அம்மா தான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். என்னங்க சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி அங்கே இருக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடாதுன்னு அத்தை தான் சொன்னாங்களா? அவளுடைய குரல் திடீரென்று தாழ்ந்தது. இதெல்லாம் எனக்கு தெரியாதே என்றாள். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா என்று அவன் சற்று எரிச்சலுடன் கேட்டான். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அவன் தொடர்ந்தான். ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பார். குழந்தை பிறந்ததுல இருந்து 2 வருஷம் யார் பார்த்துக்கிட்டாங்க? அவள் பதில் சொல்லவில்லை. யார் வளர்த்தாங்க? காலையில் நீ தூங்குறப்போ யார் தூக்கி வச்சிருந்தாங்க? நீ வெளியில் போகணும்னா குழந்தையை யார் பார்த்துக்கிட்டாங்க? நாம் சினிமா போனாலும் விசேஷத்துக்கு போனாலும் குழந்தையை யார்கிட்ட விட்டுட்டு போனோம்? அவள் அமைதியாக நின்றாள். எல்லாமே எங்கள் அம்மாதான். அவனுடைய குரலில் இப்போது கோபம் இல்லை, உண்மையை சொல்லும் அமைதி மட்டுமே இருந்தது. நாம் என்ன பண்ணோம்? குழந்தையை அவங்கிட்ட விட்டுட்டு படம் பார்க்க போனோம், வெளியே சுத்த போனோம், நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். அவன் மனைவியை நேராக பார்த்தான். அவங்களும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க? குழந்தையை பெத்து போட்டதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நாம் நினச்சா எப்படி? அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. உன்னை வளர்த்த ஆளாக்கி படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உன்னை தாங்கினோம். இப்போ உன்னோட குழந்தையையும் முழுசாக நாங்கள் தான் பார்த்துக்கணும்னா அது சரியில்லை. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. நாங்கள் வயசாகி உடம்பு முடியாமல் போகிறப்போ நீ வந்து எங்கள் பிள்ளையா எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சால் போதும், எங்களை பார்த்து கொண்டால் போதும். அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சமாளிக்க கற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. மேலும் நானும் என் கணவரும் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை. நானும் அவரும் படத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனால் நீ எங்களுக்கு திருமணமான 1 வருடத்திலேயே பிறந்துட்ட. உன்னை வச்சுக்கிட்டு படத்துக்கு போக முடியாது, போனாலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய கடமைகள் வந்துடுச்சு. அதை பற்றி நினைக்கவே முடியலை. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போகணும், வண்டியில் உங்கள் அப்பா கூட பேசிக்கிட்டே போகணும், டூர் போகணும், இப்படி நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இது எதுவுமே நடக்கலை. உங்கள் அப்பா வேலைன்னு இருந்துட்டாரு. இப்போ தான் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் நல்லா பேசிக்கிறோம். இப்போ தான் உங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி வீட்லேயும் இருக்காரு. இப்போ உன்னோட குழந்தை எங்கள் பொறுப்பில் இருக்குது. ஆனால் நீங்கள் குழந்தையை எங்ககிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. எங்களையும் என்னைக்காவது படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்கிட்ட பதில் இல்லை என்று சொன்னான். மேலும் நான் உங்கள் அப்பா கூட கொஞ்ச நேரம் கூட தனியாக நேரம் ஒதுக்க முடியலை. அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் தனியாக இருக்கோம். நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தனியாக போயிடு. இதை நான் சொல்கிறதுனால என்னை தப்பாக நினச்சா கூட பரவாயில்லை. நான் சொல்கிற விஷயத்தில் காமம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் கணவர் மேலே நிறைய காதல் இருக்குன்னு சொன்னாங்க. அவன் பெருமூச்சு விட்டான். பிறகு சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான். தப்பு யாரு மேலேன்னு தெரியுதா? அவள் தலையை குனிந்தாள். தப்பு நம்ம 2 பேர் மேலேயும் தான். அந்த வார்த்தைகள் அவளை தாக்கின. ஏனென்றால் அம்மா பேசியதில் உண்மை இருந்தது. அதனால் இப்போ நாம் 2 பேரும் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அவன் மெதுவாக தொடர்ந்தான். அவங்க நம்மை கைவிடலை, பக்கபலமாக இருக்காங்க. இந்த வீட்டு வாடகை அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் தனியாக இருக்காங்க, அவ்வளவுதான் என்றான். அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள். நம்ம வாழ்க்கையை நாமே வாழ கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க என்றான். மெதுவாக சென்று சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுடைய மனதில் குழப்பம், கோபம், குற்ற உணர்வு 3ம் கலந்திருந்தன. அவர்கள் செய்ததிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று அவளுடைய மனம் ஒப்புக்கொண்டது. ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அவளுக்கு எளிதாக இல்லை. இந்த காலத்தில் கல்யாணம் ஆனவுடனே எல்லாரும் தனி குடித்தனம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் தனியாக இருந்தா என்ன என்ற எண்ணம் வந்தது. தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனாலும் இப்போ இருக்கிற காலத்தில் திருமணம் ஆனவுடனே தனியாக கூட்டிட்டு போகிற பொண்ணுங்களுக்கு தான் காலம் போல என்று முணுமுணுத்தாள். ஆனால் உடனே அவளுடைய மனமே அதற்கு எதிராக கேள்வி கேட்டது. ஆனாலும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம் என்ற பெயரில் வயதான பெற்றோரை முழுவதுமாக நம்ம சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்வது சரியா? அந்த கேள்விக்கு பதில் அவளிடம் இல்லை. அந்த இரவு முதல் முறையாக தனது மாமியாரை ஒரு குழந்தையை பார்த்து கொள்ளும் நபராக இல்லாமல் அவருக்கென ஆசைகளும் கனவுகளும் உடைய ஒரு மனிதராக அவள் யோசிக்கத் தொடங்கினாள்.
அந்த எண்ணம் தான் அந்த குடும்பத்தின் அடுத்த மாற்றத்திற்கான முதல் விதையாக அமைந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.